தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம். சட்டமும் நீதியும். ஜி5ல வந்து இந்த வெப் சீரிஸ் வெளியாயிருக்கு. இது ஒரு கோர்ட் ட்ராமா தான். இருந்தாலும் இதில் ஒரு மைய கருத்து என்னென்னா, சட்டத்தை விட நீதி தான் முக்கியம், அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி பாலாஜி செல்வராஜ் இந்த வெப் சீரிஸ் வந்து இயக்கியிருக்கிறாரு. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் பருத்திவீரன் புகழ், சரவணன் மற்றும் நமிர்தா போன்ற பல நட்சத்திர பட்டாளங்க இந்த வெப் சீரிஸில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸோட கதை எப்படி நகருதுன்னா, ஒருவர் பொண்ணை வந்து கடத்திட்டாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதனால் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட் வளாகத்தில் வந்து தீ குளிச்சிடுறாரு. இப்போது இது ஏன் அவர் வந்து தீ குளிக்கிறாரு, அதற்கு பிறகு உண்மையிலேயே அவர் பொண்ணு காணாமல் போயிடுச்சா, இல்லை கடத்தப்பட்டுருச்சா, இவருக்கு வந்து உண்மையிலே பொண்ணு இருந்ததா, இவர் மனநல பாதிக்கப்பட்டவரா, இப்படி பல்வேறு கோணங்களில் வந்து இந்த எபிசோட்ஸ் நகருது. மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. கடைசியில் அவருக்கு நீதி கிடைச்சதா இல்லையான்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையாக இருக்குது. இந்த இது முழுக்க முழுக்க பெரும்பாலும் கோர்ட் ட்ராமா என்றதுனால இந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் அனைவருமே வந்து பக்காவாகவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, கோர்ட் ட்ராமாவாக இருந்தாலும் அதுக்கான வாதாட முறைகள், அந்த டைலாக் டெலிவரி, அந்த வெப் சீரிஸ்க்கான வசனங்கள், ஏன்னா ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தால் தான் அதை நம்ம பார்க்கணுன்னு தோணும். அதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவை அழகாகவே வடிவமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொன்று குறிப்பாக நடிகர் சரவணன், பருத்திவீரன் புகழ் சரவணனோட ஆக்டிங், அவர் வந்து சொல்லவே வேணாம், பல வருஷமாக நடிச்சிட்ருக்காரு. இப்போ நான் நிறைய படங்களில் வந்து ஒரு குணச்சித்திர வேடங்களில் நடிக்கிறாரு. இதில் வந்து அவர் கதையின் நாயகனாகவும் இருக்கார். இந்த ரோலுக்கு அவரை தவிர வேறு யாரும் நடிக்க முடியாத அளவுக்கு ஆப்டாகவே இந்த ரோலுக்கு வந்து அவர் நடிச்சிருக்காரு. அந்த கோர்ட் ட்ராமா ஒவ்வொரு கேஸ் வாதாட விஷயமாக இருக்கும். அவர் ஒரு 2 பசங்களுக்கு ஒரு தகப்பனாக வராரு. அப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகளை, இப்படி 2 விஷயங்களையும் அவருக்கு ஏற்படுற அவமானங்களை அவர் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வராருன்றது அந்த கேரக்டரைசேஷனை அழகாகவே வந்து இது பண்ணியிருக்காங்க. பிறகு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வர நமிர்தான்ற நடிகை, அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து கச்சிதமாக இது பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸாக சட்டமும் நீதியும் வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்லாவே வந்து எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்துருக்க கான்செப்டும் சரி, அதை போர்ட்ரே பண்ணுற விதமும் சரி, எல்லாமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.